வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜியோமெட்ரியோட ரொம்பவே முக்கியமான ஒரு பேசிக் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது பாலிகன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலிகன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ் இதை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். ஸோ பாலிகன்ஸ் ரொம்பவே முக்கியமான பேசிக் ஜியோமெட்ரிக்கல் எத்திக்னு சொல்லலாம். ஸோ பாலிகனை வந்து நான் பாலிகனோட டெஃபினிஷன் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அதுவே 3 பார்ட்டாக பிரியுது. செகண்ட் பார்ட் வந்து க்ளோஸ்டு ஷேப்பு, தேர்ட் பார்ட் வந்து 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு பாலிகன் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கணும். அந்த ஒரு பாலிகனுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா விச் இஸ் அ லைன் செக்மெண்ட். ஒரு பாலிகனை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வெர்டசஸ்னால் என்ன அப்படின்னா 2 லைன் ஜாயின் ஆகிற அல்லது இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை நம்ம வெர்டசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 லைன் அண்ட் பாயிண்ட் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது தான் நம்மளோட ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாலிகனுக்கு இந்த சைட்ஸ், வெர்டிசஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இது 3மே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாலிகனில் பாலிகன் அதாவது க்ரீக்கில் வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாலிகன் அப்படின்னு பிரித்து எழுதலாம். ஸோ இந்த பாலிகனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மெனி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாலிகன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலிகனை வந்து நான் எப்படி இந்த 3 பார்ட்ஸையும் கொண்டு வர போகிறேன், சைட்ஸ், வெர்டிசஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சைடு, இது வந்து என்னோட செகண்ட் சைடு, இது தேர்ட் சைடு, இது ஃபோர்த் சைடு அண்ட் இது ஃபிஃப்த் சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன், இந்த டயக்ராம் வந்துட்டு இந்த 5 பாலிகனும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்கு. ஸோ அப்போனா இந்த பாலிகனுக்கு மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னா 5 சைட்ஸ் இருக்குது. அடுத்தது வெர்டிசஸ் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ், செகண்ட் வெர்டிசஸ், தேர்ட் வெர்டிஸ், ஃபோர்த் வெர்டிஸ், ஃபிஃப்த் வெர்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வெர்டிசஸும் நமக்கு வந்து 5 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னா 2 லைனோட ஒரு பாயிண்ட் மேக் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 5 ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் எடுத்துக்கிட்ட பாலிகன்ஸில் எனக்கு வந்து 5 சைட்ஸ், 5 வெர்டிசஸ் அண்ட் 5 ஆங்கிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த சைட்ஸ், வெர்டிசஸ், ஆங்கிள்ஸ் இது 3 இருக்கிறது தான் நம்ம பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி க்ளோஸ்டு ஷேப். த சைட் ஷுட் நாட் பி கனெக்டட். ஸோ இந்த சைட் ஷுட் பி கனெக்டட். அதாவது என்னுடைய க்ளோஸ்டு ஷேப்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல க்ளோஸ்டாக இருக்கணும். விச் மீன்ஸ் தட் என்னோட சைட்ஸ் வந்துட்டு ஓப்பன்டாக இருக்கக்கூடாது. சைட்ஸ் ஷுட் பி கனெக்டட். அது வந்து கனெக்ட் பண்ணி இருக்கணும், இன்கனெக்டடாக இருக்கவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு சாக் பீஸில் வரைகிறேன், ஒரு எறும்பு அந்த ஸ்கொயருக்குள்ளே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு வந்து இந்த ஸ்கொயரை தாண்டி ஆக்சுவலி போகவே போகாது. ஒருவேளை நான் அந்த ஸ்கொயர் வரைகிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த கேப் வழியாக தான் போகும். ஸோ எங்கேயுமே கேப்பே இல்லாமல் வரைகிறது வேறு க்ளோஸ்டு ஷேப்னா, லைட்டாக கேப் விட்டு வரைகிறது ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓப்பன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஷேப்போட எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே கேப் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நடுவில் எனக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ இது வந்து பாலிகன் கிடையாது. ஆனால் இது வந்து பாலிகன், ஏன்னா இது வந்து க்ளோஸ்டு ஷேப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பாலிகன் கிடையாது. இதுதான் என்னோட பாலிகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், அவ்வளோதானே. எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து ட்ரையாங்கிள் நான் ஒழுங்காக வரையலை. இந்த இடத்துல நான் ஒரு கேப் விட்டுருக்கேன். ஸோ இதுவும் என்னோட பாலிகன் கிடையாது. இதுதான் என்னோட பாலிகன். இது எல்லாமே க்ளோஸ்டு ஷேப் அண்ட் ஓப்பன் ஷேப்பை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கிற பாலிகன். ஸோ அப்போ இதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளோஸ்டு ஷேப்னா என்ன, ஓப்பன் ஷேப்னா என்ன, த சைட்ஸ் விச் ஆர் கனெக்டட் ஆர் செட் டு பி க்ளோஸ்டு ஷேப். ரைட்டா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 டைமென்ஷனல்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து 2 டைமென்ஷனல், இந்த போர்டு வந்து 2 டைமென்ஷனல். ஸோ இது எல்லாமே வந்து 2 டைமென்ஷனல் தான். எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே பிளெயினில் இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் இன் த சேம் பிளேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாக்ஸ் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி பாக்ஸ், கியூப் பாக்ஸ் இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயரில் இருக்க இது ஒரு பாக்ஸ். இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிறதுலாம் வந்து க்யூப்ஸ் கிடையாது, பாலிகன் வந்து கிடையாது. எப்படி சொல்லலாம்னா இப்போ சப்போஸ் நான் க்யூபே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்யூப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ரைட்டா. அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு,
இப்படி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு 3 டைமென்ஷனல் ரைட்டா, ஏன்னா இந்த பக்கமும் திருப்பி பார்க்கலாம், அந்த பக்கமும் திருப்பி பார்க்கலாம், இப்படி வேணால் திருப்பி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னோட பாலிகனுக்கு வராது. நான் சொல்கிறது எல்லாமே 2 டைமென்ஷனல் மட்டும்தான். 2 டைமென்ஷனல் மட்டும்தான். ஒவ்வொரு சைடுமே வந்து ஒரு பாலிகனை இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாலிகனோட டெஃபினிஷனை பாருங்கள். பாலிகன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மல்டி ஷேடட் ஷேப் that has sides, vertices and shapes, closed shape, 2D or flat shape. ஸோ இதெல்லாம் தான் பாலிகன். அதாவது ஒரு பாலிகனுக்கு வந்து 3 பார்ட் இருக்கணும். அதாவது சைட்ஸ், vertices and angles-ன்ற 3 பார்ட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது க்ளோஸ்டு ஷேப்பாக இருக்கணும், அதுக்கு ஷேப் இருக்கணும், அந்த ஷேப் க்ளோஸ்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், ஃப்ளாட் ஷேப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாலிகனோட பாலிகனோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாலிகனோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சில பாலிகன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பக்கம் வந்து பாலிகனோட டெஃபினிஷன்ஸ் பற்றி எழுதியிருக்கேன், இந்த பக்கம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். இதில் எதெல்லாம் பாலிகன் எதெல்லாம் பாலிகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 3 பார்ட்ஸ் இருக்கும். அதாவது சைட்ஸ் இருக்கணும், vertices இருக்கணும், ஆங்கிள்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் க்ளோஸ்டு ஷேப்பாக இருக்கணும், எங்கேயுமே எனக்கு கேப் இல்லை. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஷேப். மூணாவது கண்டிஷன் 2D ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். எஸ், இது 2D ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ அப்படின்னா இது வந்து என்னோட பாலிகன் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இது இட் இஸ் அ பாலிகன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ செகண்ட் ஒன், அதாவது நான் வரைஞ்சிக்கிறதுலே செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுலேயும் வந்துட்டு சைட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு, இங்கே 4 சைட்ஸ் இருக்குது. வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வெர்டிசஸ் இருக்குது. ஆங்கிள்ஸுமே இருக்குது 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் க்ளோஸ்டு ஷேப், அதாவது எல்லா சைட்ஸுமே கனெக்டடாக இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னா இட் ஷுட் நாட் பி அ பாலிகன், இது எனக்கு பாலிகன் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக பண்ணணும். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாம். இந்த தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஷேப்னே எனக்கு தெரியல, பட் சைட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9, கிட்டத்தட்ட 9 சைட்ஸ் இருக்குது. வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வெர்டிசஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்கணும், ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, கிட்டத்தட்ட 6 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இதில் வந்து மூணு பார்ட்ஸுமே இருக்குது. என்னென்ன 3 பார்ட்டுமே இருக்குது அப்படின்னா சைட்ஸ் இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது, இது 3மே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்ப்போம், இது க்ளோஸ்ட் ஷேப்பான்னு பார்ப்போம். இது க்ளோஸ்ட் ஷேப்பான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் அ க்ளோஸ்ட் ஷேப், எங்கேயுமே எனக்கு கேப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து 2 டைமென்ஷனல், ஏன்னா இது பார்க்க வந்து தெரியுது இது ஜஸ்ட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது வந்து என்னோட பாலிகன். எஸ், இட் இஸ் அ பாலிகன். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் எடுத்துக்கும் போது எனக்கு இதில் சைட்ஸே கிடையாது, வெர்டிசஸ் கிடையாது, ஆங்கிள்ஸ் கிடையாது. ஆங்கிள்ஸ் இருக்குது, பட் சைட்ஸ் அண்ட் வெர்டிசஸ் எனக்கு இந்த இடத்துல கிடையாது. அப்போ இது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்து 2 டைமென்ஷனாக இருந்தாலும் இந்த 3 பார்ட்டுமே இல்லாததுனால இதுவும் என்னோட பாலிகன் கிடையாது. ஏன்னா இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் வருதோ அதெல்லாமே எனக்கு பாலிகனாக இருக்கவே முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்க. இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் எனக்கு வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. அண்ட் வந்து சைட்ஸ் இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, 2Dயும் இருக்குது. அப்போ இது வந்து பாலிகன் தானே அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஏன் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸை என்னால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ பாலிகன். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஸ்டார் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இட்ஸ் அ பாலிகன். பிகாஸ் ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது, சைஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, 2Dயாகவும் இருக்குது, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸாகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பாலிகன். அண்ட் ஃபைனலாக இந்த டயக்ராம் பாருங்கள். இது நமக்கு பாலிகனா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து இதில் வந்து சைட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், சைட்ஸ் இருக்குது, இட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, வெர்டிசஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஓப்பன்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாயிண்ட் எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த 2 காரணத்தினால இது என்னோட பாலிகன் கிடையாது. ஸோ நம்ம பாலிகன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாலிகன் எந்தெந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எதெல்லாம் பாலிகன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சின்ன பாலிகன்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில பாலிகன்ஸ்க்கு வந்து நம்ம நேம் வச்சுருப்போம், ஆல்ரெடி நேம் இருக்குது. சில அதை வந்து ஸ்பெஷல் பாலிகன்ஸ் இல்லை ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சைட்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு சில நேம் வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன மாதிரியான நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 3 sided பாலிகன்ஸ் 3 சைட்ஸ் இருக்க பாலிகன்ஸ் தான் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு இருக்கோம். 4 sided பாலிகன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், குவாட்ரிலேட்டரல். ஆக்சுவலி இது வந்து ஜாயிண்டாக இருக்கணும். ஸோ குவாட்ரிலேட்டரல் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 5 sided பாலிகன் அப்படிங்கிறத நம்ம பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். 6 sided பாலிகன் நம்ம ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாலிகன்ஸ்க்கு ஒரு சில இதுக்கு நம்ம நேமும் வச்சுருக்கோம், விச் இஸ் அ ஸ்பெஷல் பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாலிகன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு தான். எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலர் பாலிகன்னா என்ன, இர்ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படின்னு. ஸோ ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பாலிகன் இருக்குது, அதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா, அதாவது 60 டிகிரின்னு இருந்துச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி அ ரெகுலர் பாலிகன். ஒருவேளை ஆங்கிள்ஸ் வேறு வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அது இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிகன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பாலிகன்ஸை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.